ஸ்தோத்திரம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நாள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உயிர்த்தெழுத ஆராதனை ஏறெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்த நல் சலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் ஆண்டவருக்கு ஆராதனையாக ஏறெடுக்கிறோம். அநேக இடங்களிலே அதிகாலமே ஆராதனை செய்கிறார்கள். நாம் கொஞ்சம் வெயில் வந்த முற்பாடு சூரிய உதயம் உருவாகும் பொழுது கல்லறை திறந்திருந்துன்னு சொல்லியிருக்கிறபடி நான் கொஞ்சம் லேட்டா ஆண்டவருக்கு ஆராதனை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியாத கிருபைகள் தந்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமாக. எத்தனையோ மனிதர்கள் மரிக்கிறார்கள். மரித்த மனிதர்கள் யாரும் உயிரோட எழும்புனதில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரித்தார். மரிப்பதற்கு முன்பாக சொன்னார், என்னை சிலுவையில் அறிவார்கள், நான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அப்படியே கர்த்தராகிய இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவர் சொன்னபடி செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இறைவனை ஆராதிக்க, உயிர்த்தெழுந்த இறைவனை மகிழ்வுபடுத்த தேவன் நமக்கும் இரக்கமாய் தந்திருக்க மகாபரிய பேரன்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இங்கே நாம் விதமாக வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. வாரத்தில் 1ஆம் நாள் அதிகாலையிலே அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்து பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களுக்கு நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி இருக்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறதை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் எங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவ்விதமாக உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 28:6 அங்கே தூதர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்க. இன்னைக்கு நிறைய பேர் இஸ்ரேலுக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? இஸ்ரேல் நாட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே திறந்திருக்கிற கல்லறையும் பார்த்துட்டு வர்றாங்க. கல்லறையில போய் ஜெபம் பண்றாங்க. நிறைய பேர் கல்லறை திருவிழான்னு வச்சு கல்லறையில போய் பூசை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அநேக பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரத்தில் எருசலேமிலே காணப்பட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில நாம் வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் ராஜாதி ராஜ தேவாதி தேவன், சகலத்தை உருவாக்கின இறைவன் இந்த உலகத்திலே மனிதனாக கடந்து வந்தார். கடந்து வந்த தெய்வம் மனிதனுக்காக, மனிதன் செய்த பாவங்களுக்காக மரித்து, சரி மரித்தவன் அப்படியே மரித்து போவதற்காக அல்ல, மறுபடியும் உயிரோடு எழும்புவதற்காக தேவன் உயிரோடு எழுந்தார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. அவர் சொல்லி, நான் மரித்தேன் ஆனால் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், நான் அல்பாவும் உண்மைகாவமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், அப்படியே ஆகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவர் அடுத்து சொல்லும் போது, பாதாளத்துக்கும் மரணத்திற்கும் பாதாளத்துக்குடைய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலாயிருக்கிறேன், திறவுகோளுடையவராயிருக்கிறேன் என்கிறார்.
பரலோகத்துக்கு உரிய திறவுகோலாகவும் தான் அவரே இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படி ஆண்டவராய் இயேசு மரித்து உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறி மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு 40 நாள் சீசர்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நவதமாக வாசிக்கிறோம். அவர்கள் சீசருக்கு தரிசனமானார். மரித்த போது பிற்பாடு இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர்களோடு இருந்த சீசர்கள் அநேகர் இதை மரித்து போன பிற்பாடு அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாகி மறுபடியும் உயிரோடு வருவேன் என்று அவர் சொன்ன பொழுது அதை நம்பாமல் நம்பிக்கையற்றவர்களாகி, அவர் உயிர் தெழுந்ததை சொன்னதை கேட்டவர்களும் அப்படி இருக்காது என்று சொல்லி சிலர் தொழில் மீன் பிடிக்க போனார்கள், சிலர் ஊர் விட்டு ஊர் நீ ஜாலியா இருக்கலாம் என்று சொல்லி எம்மாவூருக்கு போனார்கள், சிலர் எங்கெங்கெல்லாமோ யார் யாரெல்லாம் எப்படியோ போனார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். விதமா இயேசு விட்டு விட்டார்கள். உலகத்தினுடைய பல விதமான காரியங்களை செய்ய முடியாத கடந்து போனார்கள். ஆண்டவராய் இயேசு உயிர் தெழுந்த ஒரு எம்மாவூருக்கு, அதாவது உலகத்தினுடைய ஆசை பாசங்களை தேடி ஓடுகிற 2 பேர்களை பார்த்து கர்த்தர் அவர்களை சந்தித்து அவர்களோடு கர்த்தர் பேசி அவர்களுக்கு வசனத்தை குறித்து விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி, உலகம் ஒன்றுமில்லப்பா, நீ உலகத்துக்கு பின்னாடி போகாத என்று சொல்லி ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி ஓடாதே, உலகத்தினுடைய இதிலே கவனம் வைக்காது வா என்று சொல்லி திரும்ப அவர்களை அழைத்து வந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசு தன்னுடைய சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், உற்சாகமாக தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், பரிசுத்தாவி பெறுகிறார்கள், பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிறார்கள். அடுத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவி பெற்றுட்டேன், பந்தியில பங்கு போட்டுட்டேன், நான் பெரிய பரிசுத்தவாட்டி என்று சொல்லிவிட்டு அதற்கு மேற்கொண்டு அவர்கள் கர்த்தருக்குரிய காரியங்களை தலையிடாதபடி வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒழுங்கா ஞானஸ்நானம் ஆராதனையில் கலந்து கொள்வதோட வாரம் முழுவதும் அவர்கள் இஷ்டமான காரியங்களை செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டோருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆண்டோருக்கு ஆராதனை செய்கிற மனிதர்களும் அநேகரும் உண்டு. ஆனால் இறைவனுக்கு நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இங்கே பரிசுத்த பவுல் இவ்விதமாக சொல்லும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பரிசுத்த பவுல் இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க கலாத்தியர் 2:20. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அவர் கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஊழியம் செய்யும் போது அவர் ரட்சிக்கப்படவில்லை, சந்திக்கப்படவில்லை, அவர் இயேசுநாதருடைய சீசராக மாறவில்லை. ஆனால் அவர் மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசுனுடைய சீடனாக அவர் மாறினார். இயேசுநாதருடைய சீடர்களை கொலை செய்யும்படி துன்புறுத்தும்படி அவர் தமஸ்குவுக்கு பிரதான ஆசாரியனிடத்திலே அதிகாரம் பெற்றுக்கொண்டு அவர் கடந்து போய் கொண்டிருந்தார். அப்படி கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு ராமே அவரை சந்தித்து மத்தியான நேரத்திலே அவரை சந்தித்து அவரை விதமாக தமஸ்கு பட்டணத்துக்கு அங்க போய் 3 நாள் கழித்து அனனியாவை அனுப்பி அனனியா மூலமாக அவருக்கு பாவ மன்னிப்பின் உபதேசத்தையும் ஞானஸ்நானத்தையும் குறித்து அறிவித்து ஞானஸ்நானம் எடுக்க வைத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவர் கண் பார்வை தெளிவு அடைந்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு அவர் ஏற்கனவே வேதத்திலே ஒரு பெரிய பண்டிதனாயிருந்தபடினாலே தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அவர் ஜெப ஆலயங்களை பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் இருந்த மனிதன் இப்பொழுது அவளுக்கு சொல்லுகிறார், கிறிஸ்துடனே கூட என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டு ஆகியும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல நான் ஞானஸ்நானம், அதாவது கிறிஸ்துவோடு கூட இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவனு கூட சிலுவையில் அறையப்படும். எப்படி என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு என்று நாம் பிழைக்கிறவர்களாக இருக்கிறோம்.
தேவன் அந்த நியமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிற அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து திரும்ப வரும்போது உயிர்ப்பிக்கிறோம். இங்கே பவுல் சொல்லுகிறார், அதை குறித்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வெளிப்படுகிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆகிலும் பிழைத்திருக்கேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இயேசு உயிர் தெழுந்தபடினாலே உயிர் தெழுந்த இறைவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? அவர்கள் ஞானஸ்தானம் பட்டு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ பிள்ளைகளா மாறின பிற்பாடு பழைய பாவ வழக்கங்களை, பழைய சம்பிரதாயங்களை, பழைய காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவர்களாக, கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே நாம் விதமாக வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே அருமையான ஒரு தேவ மனிதன், அவரை குறித்து பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப அருமையான நல்ல சாட்சி சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த பரிசுத்தவான் தான் இந்த சவுல் என்னப்பட்ட பவுலை அழைத்து கொண்டு ஊழியத்துக்கு கடந்து போகிறார். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது இங்கே அந்தியோகியாவிலே அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பர்னபா என்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரம் 22 இருந்து வாசிங்க. அதாவது அந்தியோகியாவிலே கர்த்தருடைய கரம் வல்லமையான காரியங்களை செய்கிறது என்று சொல்லி அறிந்த பிற்பாடு அங்கே போகும்படிக்கு எருசலேமில் இருந்த தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால் பர்னபா என்கிற ஒரு மனிதனை அனுப்புகிறார்கள். வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லோருக்கும் புத்தி சொன்னான். அவன் போய் அதை பார்த்த பொழுது இந்த எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறின பொழுது சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு புத்தி சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், அவன் நல்லவனும் அந்த வசனத்தை திரும்ப 23 திரும்ப வாசிங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அதாவது நீங்க இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், அடுத்து விட்டுட்டு ஓடிடக்கூடாது. கிறிஸ்துவுக்கு நிலைத்திருக்க வேண்டும், கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும், கிறிஸ்துக்காக வாழ வேண்டும், நீங்கள் கிறிஸ்துக்காக ஜீவிக்க வேண்டும். ஏன்னா உலகத்துடைய காரியங்கள், பாவ சாபங்கள் இருந்து நீ விடுதலை பெற்ற போது வந்திருக்கிறீர்கள். அந்த பழைய காரியங்கள் விட்டுவிட வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும். கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் நல்லவராக இருந்தார், நன்மை செய்கிறவராக இருந்தார், அவர் பரிசுத்தமாக இருந்தார், பரலோக ராஜ்யத்துக்குரியவராக இருந்தார். ஆனால் நீங்களும் விதமாக பரிசுத்தமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக, தேவனை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும், இவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புத்தி சொன்னதாக பார்க்கிறோம். அப்படி புத்தி சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த புத்தி சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவரா? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நல்லவனும் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்தான். அதனால அவன் அப்படிப்பட்ட நல்ல சாட்சியுடையவனாய் இருந்தபடினால அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதுவிதமா கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? நல்லவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய எல்லா பொல்லாத துர்க்குணங்களை மாற்றிவிட வேண்டும், நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும். இயேசுவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் எங்கும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. 10ஆம் அதிகாரம் வசனம் 38 வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38. அவர் நன்மை செய்கிறவராயும்
பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி இருந்தார். அவர் நல்லவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லுவேதம் சொல்லுகிறது. அவரை பின்பற்றுகிற அவருடைய பக்தன் பர்னபா எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பர்னபாவுடைய நல்ல சாட்சியை பார்த்த பொழுது, அவருடைய நல்ல குணாதிசயங்களை பார்த்த பொழுது, அவரை பார்த்த பொழுது கிறிஸ்துவை ஜனங்கள் பார்த்தார்கள். அப்பொழுது அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். பவுலும் அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். பவுலை தேடும்படி அவர் அந்தியோகியாவுக்கு போனார். அங்கே போய் ஏறக்குறைய 1 வருஷ காலமாக பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவில் எத்தனை வருஷம்? 1 வருஷ காலமாக இருந்தார்கள். அந்த ஊர்ல அப்போதான் கிறிஸ்தவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எல்லாருமே விக்கிரக ஆராதனைக்காரர்கள், மனம் போல வாழ்ந்தவர்கள், தாந்தோண்டித்தனமாக ஜீவித்தவர்கள். இப்பொழுது கிறிஸ்துவை அறிவிக்கிற இந்த மனிதர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். 1 வருஷ காலமாக இவர்களை பார்க்கிறார்கள். அவருடைய பேச்சு, நடக்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. ஏற்கனவே கேள்விப்பட்டார்கள், எப்படி ஒரு இயேசு என்கிற ஒருவர் இப்படியெல்லாம் நன்மை செய்தார் என்று கேள்விப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது இயேசுவை குறித்து இவர்கள் அறிவிக்கிறார்கள். அறிவிக்க இவர்களை பார்த்தபோது மிகவும் நல்லவர்களா இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் பேச்சு, நடக்கை, உடை எல்லாமே பார்த்த பொழுது அந்த இயேசுவையே பார்த்தது போல இருந்தது. அதனால என்ன அந்தியோகியால என்ன வந்துச்சா பேரு? சீசர்களுக்கு முதல்ல பேரு அங்கதான் வச்சாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பேர் வச்சாங்க. வாசிங்க அந்த வசனத்தை. 1 வருஷ காலமாய் சபையோடு கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார்கள். உலகத்திலே முதல் அந்தியோகியாவில தான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள், கிறிஸ்துவை போல வாழுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று. அதனால பவுல் சொல்லுகிறார், நான் மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேக விதமாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை காண்பிக்காத கள்ள கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன் கள்ள கிறிஸ்தவர்கள்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்வாரு, ஞானஸ்நானமும் பெற்று இருப்பாங்க, சபைக்கும் வருவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க. அவனுடைய அந்தரங்க பாவத்தையும் விட மாட்டான். எனக்கு ஒரு நபரை தெரியும். அவரு ஒரு பெரிய போதவருடைய தம்பி. அவருக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அவரு சொல்லி அவர் ரொம்ப அவருடைய அந்த போதகம் அவர் தம்பியை கஷ்டப்பட்டு கிறிஸ்துவ வழி நடத்தினாரு. ஆனா இந்த தம்பி என்ன பண்ணுவார் தெரியுமா? நம்மகிட்ட எல்லாம் நல்லா பேசுவாரு. சர்ச்சுக்கு வந்து அந்த இசைக்கு எல்லாம் நல்லா வாசிப்பாரு, நல்லா பாடுவாரு, நல்லா செய்வார். திருவிருந்து நம்ம கையிலே திருவிருந்து எடுத்துட்டு அறான் முடிச்சு வெளியே போயிருந்தா ஓரமா நின்று கஞ்சா காசு கேட்பார். என்ன பிரதர் இப்படி பண்ற, இப்படிலாம் செய்யலாமோ, உங்க அண்ணன் பார்த்தா வருத்தப்படுவார்ல, விடணும்னு ஆசைப்படுறையா, முடியலையா. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நேரம் கிடைக்கும்போது மந்திரவாதிகிட்ட போவாங்க, குறி கேட்கிறவங்கிட்ட போவாங்க, சோசியக்காரங்கிட்ட போவாங்க. ஏதாவது காரியம் நடக்கல, அதாவது ஏதாவது போவாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட போவாங்க. எங்க வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்குது, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. ஏற்கனவே இவங்க பழைய வழிபாடு அடிக்கடி சோசியக்காரங்கிட்ட போய் பழக்கம். ஊன்னா சோசியக்காரங்கிட்ட போய் அவன் பணத்தை கொடுத்து அவன் உடனே எழுத்தியா சொல்லி விடுவான். அதே மாதிரி கர்த்தருடைய ஊழியக்காரங்கிட்ட வந்து கேட்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கு, ஜெபம் பண்ணும் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டா இவங்களுக்கு திருப்தி இருக்காது. இவங்களுக்கு என்ன செய்யணும்னா சொல்லணும். அதனாலதான் நிறைய குறி சொல்ற ஊழியக்காரங்க நிறைய பேர் எழுப்பி, மகனே மகளே உனக்கு இந்த மாதிரி வியாதி இருக்கு, உனக்கு இந்த பலவீனம் இருக்குது, எங்க போனாலும் இந்த திருக்கத்தை குறி சொல்ற ஆவியை விடுறது இல்லை. நிறைய பேர் குறி கேட்கறதுல விருப்பமா இருக்கிறாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாண்டால்,
நான் கிறிஸ்துவே அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும், கிறிஸ்துவுக்காக காணப்பட வேண்டும். விதமாக சவுலை குறித்து வேதத்துல விதமாக வாசிக்கிறோம். சவுல் புத்தகத்துல வாசிக்கிறோம். அங்கே சவுல் ஆரம்பத்துல கர்த்தருக்காக ராஜாவான பிற்பாடு ஆரம்பத்துல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி தேசத்துல குறி சொல்லுகிறவர்களையும் நாள் பார்க்கிறவர்களையும் என்ன செய்தான்னா வெட்டி விதமா அடிச்சு கொண்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டான். எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு ஒருத்தர் கூட இல்ல, குறி சொல்றது தேசத்துல யாருமே கிடையாது. எல்லாத்தையும் விரட்டி விட்டான். நாடு சுத்தமா இருக்கணும், கர்த்தரிடத்துல மட்டும் கேட்கணும், பக்தி வைராக்கியத்தை காண்பிச்சான். காலங்கள் சென்றது. இவன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியல, பெருமை வந்துச்சு, மேட்டிமை வந்துச்சு. விதமாக இவன் ஜெயிக்க கர்த்தர் இவனுக்கு நிறைய காரியங்களை செய்த பொழுது மேட்டிமை உண்டாச்சு. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம கர்த்தரை அசட்டை பண்ணின, கர்த்தர் இவனை புறக்கணித்தார். இப்பொழுது கர்த்தருக்கு கோபம். ஒரு தகப்பன் ஒரு மகன் ஒரு தகப்பன் போய் மகன்கிட்ட ஒரு காரியம் சொல்லும் பொழுது அவன் உற்சாகமா செய்யும் பொழுது அந்த மகன் மேல ரொம்ப பாசமா, மகன் எதுன்னு சொன்னாலும் செய்யறான்னு சொல்லி பாசமா இருப்பார். ஆனா அந்த மகன் தகப்பன் பேச்சை கேட்காம இருப்பு நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் கேட்க மாட்டேன், நான் எப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டே இருக்கிறார். மகனை பார்த்துட்டு தகப்பனுக்கு சொல்லி 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 பார்ப்பாரு. அப்புறம் என்ன செய்யறது, பேச மாட்டார். என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்ப்பா, அவன்கிட்ட போய் என்னத்த பேச. ஒரு கட்டத்துல மகன்கிட்ட தகப்பன் என்ன செய்ய மாட்டாரு, பேசவே மாட்டார். எந்த வாதம் எந்த விதத்தில் வந்தாலும் பேச மாட்டார். அதே போல ஆண்டவராகிய இறைவன் சவுலோடு என்ன செய்யல, பேசவே இல்லை. கோபம், நான் சொன்னது எதுவுமே செய்யலையே, எதுக்கு உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு கர்த்தர் கோபமா உட்கார்ந்துட்டார். இப்போ அவனுக்கு ரொம்ப சாவு நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. எதிரியுடைய படை வேகமா துரத்தி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் ஏற்கனவே சாபம் போட்டு விட்டா, நீ உயிரோடு இருக்க மாட்டா. இவன் மறுபடியும் போறான், ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லல. இப்போ அவன் தேசத்திலும் துரத்தி விடப்பட்ட குறிகாரிடத்துல கடைசியில என்ன செய்யறான், குறி கேட்க போறான். ஒரு குறி கேட்கிற பெண்ணை தேடி போய் சாமுவேல் இருக்கிற வரைக்கும் சாமுவேல்கிட்ட போனா சாமுவேல் செத்தம் பிற்பாடு ஒரு குறி கேட்கிற பொருள்கிட்ட போய் இப்படி ஒரு ஆளை எழுந்து வர பண்ணணும். அந்த பொம்பளை சொல்றான், ஐயா சவுல் ராஜா தேசத்துல இவன் மேசம் மாறி போனதுனால சவுல் ராஜாவாக தெரியல, ராஜா தான் வந்திருக்கிறான்னு தெரியாது. அந்த தெரியாம அந்தமா சொல்லுது, தேசத்துல குறி சொல்றவங்க எல்லாம் இருக்கக்கூடாது, நாள் பாக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ராஜா விரட்டி வெட்டி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு விரட்டிட்டு இருந்தார. நீங்க வந்திருக்கீங்க, இஸ்ரவேல்ல இருந்து வந்திருக்கீங்களே, நாங்க இருக்குன்னு தெரிஞ்சா என்னைய போட்டு தள்ளுறதுக்கு நீ காட்டி கொடுக்க வந்திருக்கீங்களா? அப்படி இல்ல இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ இவன்ட்டு வா, உனக்கு ஒரு ஆபத்து வர, ஒண்ணு எங்களை கூட்டி உங்களுக்கு எந்த பிரச்சனை வர வாக்குலாம் கொடுக்குறாரு. சரி, நான் என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை எழுந்து வரப்போம். எந்த மனுஷன்? சாமுவேல் எழுந்து வரப்போம். சாமுவேலை போல ஒரு ஆவி எழுந்து வந்தது. வந்த உடனே அந்த மனுஷன் ஐயோ அவர் அதர்றா, என்னவா இப்படி ஒருத்தர் வர்றாரு, அவர் பார்க்க பரிசுத்தவான் மாதிரி இருக்குது, அவர் யாரு என்னன்னு சொல்லி கேட்டு உடனே சொல்றாரு, நீ சவுல் ராஜாவாச்சு. உடனே அவளுக்குள்ள அந்த ஆவி சொல்லுது, அவன் வந்திருக்கேன் சவுல் ராஜான்னு சொல்லிடுச்சு. உடனே அலர்றா. உடனே சில்ல இல்ல, உனக்கு ஒரு ஆபத்து இல்லை, நான் தானே வாக்கு கொடுக்கணும். இப்போ சாமுவேல் உருவத்துல வந்து அந்த ஆவியிடத்துல போய் சரணடைஞ்சு கேட்கிறான். எல்லாம் கர்த்தரும் கைவிட்டுட்டாராம். அவன் சொல்ற அந்த வார்த்தையில கர்த்தரும் கைவிட்டுட்டாரு, எல்லாம் கைவிட்டாங்க, எனக்கு ஒரு வார்த்தை இல்லை, நான் உங்களோட கூப்பிட்டேன். அந்த சாமுவேல் உருவத்துல வந்து அந்த ஆவி சொல்லுது, கர்த்தரே உனக்கு எதிரியா இருக்கும்போது கர்த்தர் கைவிட்டுட்டாரு, கர்த்தர் உனக்கு எதிரியா இருக்கும்போது ஏன் என்கிட்ட வர்ற, நீ நாளைக்கு என்னோடு கூட இருப்ப, நீ உனக்கு மாறும் போ அப்படின்ட்டு மறைஞ்சு போயிடுச்சு. நிறைய பேர் என்னன்னா கர்த்தரிடத்துல காரியங்களை கேட்பதற்காக கர்த்தர் சில நேரங்களில் கர்த்தர் பேச மாட்டார், அமைதியா இருப்பார். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், மணிக்கணக்கில் ஜெபம், நாள் கணக்கில் ஜெபம், மாச கணக்கில் ஜெபம், ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா கர்த்தர் அமைதியா இருப்பார். அதனால என்ன பண்றது, கர்த்தர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. சரி, சோசியக்காரங்கிட்ட போய் 10 ரூபாய் கொடுத்தாங்க நிதியா சொல்லிட்டு போவான். அவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு குறி கேட்டுக்கிட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் பழைய எந்த ஒரு காரியத்தை வைத்து விடாதுன்னா கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தமாக இருப்பாரா? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நல்லவராக இருக்க நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதனால வேதம் என்ன சொல்கிறது என்றால், பிலிப்பியர் புஸ்தகத்தில் விதமாக வாசிக்கிறோம், நீங்கள் இவைகளை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாம் விதமாக பார்க்கிறோம். வாசிங்க 4ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து வாசிங்க. கடைசியாக சகோதரரே, அதாவது தேவனுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவர்கள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளே உங்களுக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நற்காரியங்கள், நற்குணங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். பிசாசுடைய குணாதிசயங்கள் உங்களிடத்தில் ஒருபோதும் காணப்படக்கூடாது. கிறிஸ்துக்குள் மரித்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். கலாத்தியரின் புத்தகத்தில் விதமாக வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் விதமாக ஆலோசனையாக எழுதுகிறார். ஆவியின் கனி என்று சொல்லிவிட்டு அவர் பெரிய பட்டியலே போட்டுகிறார். அந்த ஆவியின் கனியில மாம்சத்தின் கனி என்று சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் போடுகிறார். அந்த மாம்சத்தின் கனி உங்களிடத்தில் இருக்குமானால் அவைகளை நீங்கள் அகற்றிவிட்டு ஆவியின் கனியை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது நாம் விதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களால் நீங்க நியாயப்பிரமாணத்தில் கீழ்பட்டவர்கள் அல்ல. ஆவியினாலே நடத்தும் தேவ ஆவியினால் நடத்தப்பட்டால் தேவன் உங்களை நடத்துகிறார். நீ எதற்கும் கீழ்பட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவை யாவன என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடு. வாசிக்க தொடர்ந்து. கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்ற வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தத்தில்லை என்று இங்க ஒரு பெரிய பட்டியலை போட்டு விட்டு பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வாசிங்க. முன்னே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? எப்படிப்பட்ட குணங்கள் உங்களிடத்துல இருக்க வேண்டுமா? வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உங்களிடத்துல காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உங்களிடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்படி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்களுக்கு என்ன இருக்கக்கூடாது? இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் வர வேண்டும், துர்க்குணங்கள் வரக்கூடாது. அது மாத்திரமல்ல, வீண் புகழ்ச்சியை, நிறைய பேர் வீண் புகழ்ச்சியை தான் விரும்புவாங்க. நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? எங்க குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா? எங்க பரம்பரையை அப்படி ஆகும். நாங்க சாதாரண ஆள் இல்ல, நாங்க வீண் புகழ்ச்சி. இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது? கொள்ளு தாத்தா அவங்க பெரிய வசதியா இருந்திருப்பாங்க, நீ இப்ப எப்படி இருக்கிற? உங்க அப்பா நல்லவரா இருந்திருப்பாரு, நீ என்ன எப்படி இருக்கிற? நாம் நம்மை உயிர்த்து ஆராய்ந்து சோதித்து கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிறிஸ்து கூட நாம் மரித்திருக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்டோம், இப்பொழுது பிழைத்து இருக்கிறோம். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சு. சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு
சிலுவையில அரைஞ்ச பிற்பாடு யாரும் போய் இறங்கி பாவம் செய்ய போறதில்ல. சிலுவையில அரைஞ்ச பிற்பாடு கைகள்லையும் கால்கள்லையும் ஆணியை மாட்டி தொங்க விட்டாச்சு. முள்சுடி அடிக்கப்பட்டிருக்குது, ரத்தமெல்லாம் வடிஞ்சிட்டு இருக்குது, சாட்டையினால் அடிச்சு சரீரம்லாம் கிழிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குது, எலும்பெல்லாம் என்ன கூட அந்த அளவு இருக்குது, தாகமா இருக்குது. அந்த வேதனையில இவன் போய் அவன் சரீர இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் காண்பிக்க முடியுமா? யாராவது அப்படி காண்பிப்பார்களா? அப்படியே காண்பிப்பார்களானால் எவ்வளவு கொடிய வேதனையோடு அதை அனுபவிக்கணும். இறங்கி போகும்பொழுது அப்படி பல ஆசையினால இப்படி போய் இது பண்ணா அப்போ மேல கையெல்லாம் படும் பொழுது எவ்வளவு கொடூரமான வேதனை இருக்கணும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அது என்ன செய்யறாங்களாம், இச்சித்து தங்களை உருவ கொத்தி கொள்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமை செய்வதற்கும் ஆணி வேறா இருக்குது. அது அநேக பணம் சம்பாத்தியம் பண்ணும், உலகத்துல பணத்தை கொண்டு இது பண்ண, பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது, பணம் தான் பிரதானம் சொல்லி அநேக பணத்தை பின்னாடி ஓடுகிறார்கள். அநேகர் புகழ்ச்சி பின்னாடி ஓடுகிறார்கள், அநேகர் அரசியல்வாதி பின்னாடி ஓடுகிறார்கள், அநேகர் பெரிய பெரிய மனிதர்களை பார்த்து ஓடுகிறார்கள். அதுமாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், ஆண்டோடைய சரியந்து கடந்து வர வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமா ஜெயிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையே ஆராதனை செய்யும். இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு எங்கேயா அந்த வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நல்ல வருமானம் உண்டாயிருக்கும், அடுத்த வாரம் வரேனே. அடுத்த வாரமும் பிசாசு கரெக்டா வச்சிருப்பான். இந்த வாரம் 5000 கொடுத்தாங்க, அடுத்த வாரம் 10,000 தருவான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போகக்கூடாது. இவங்க ஆண்டவர் சன்னிதானத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆண்டவரை போல மாறிடுவாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிடுவாங்க. இவர்கள் தங்களுடைய ஆசை இச்சைகள்லாம் கிறிஸ்துவோட சிலுவையில் அடைந்து விட்டால் அப்புறம் என்னுடைய விருப்பத்தை எப்ப யார் நிறைவேற்றுவா என்று சொல்லி பிசாசு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் தேவ ஜனங்களை கவர்ந்து இழுக்கிறான். என்ன சொல்றான், சகல மரத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னதுண்டோ? ரொம்ப தந்திரமா கேட்கிறான். உங்க சபையில இப்படிலாம் சட்டத்திட்டம் வச்சிருக்காங்களாம்ல, எப்படி யார்ட்டையும் பேசக்கூடாது, ரொம்ப அப்படியே சோதனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கணும், யார்ட்டையும் பழகக்கூடாது, இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா? நம்ம உடனே சொல்லலாம், அப்படிலாம் இல்லையே. இல்லை நம்ம சொன்னா இப்படி கேள்விப்பட்டு. நான் ஒரு நாள் மார்க்கெட்டில் போகும்போது ஒரு கடையில ஒரு ஜாமான் வாங்கினேன். அந்த கடையில இருக்கிறவன் ஒண்ணு எனக்கு ஜாமான் கொடுத்துட்டு கம்முன்னு இருந்திருக்கணும். அவன் என்னைய பார்த்த உடனே, நீங்க பாஸ்டா? ஆமா பாஸ்டர் தான். பாஸ்டர்ஸ்லாம் உபச்சாரம் பண்ணிட்டாங்க தெரியுமா? எந்த பாஸ்டர் உபச்சாரம் பண்ண, நீங்க எங்க பாத்தீங்கன்னு கேட்டேன். இல்ல பாண்டியன் நகர்ல ஒரு பெரிய இது பிரச்சனை ஆயிடுச்சு. பாண்டியன் நகர்ல எந்த சர்ச்சில் எந்த பாஸ்டர் பேரை சொல்லுங்க, சர்ச்சு பேரை சொல்லுங்க. அது சொல்லுங்க, எனக்கு பாண்டியன் நகர்ல எல்லா பாஸ்டரும் தெரியும், எல்லா சர்ச்சையும் எனக்கு தெரியும், சொல்லுங்க யாரு. அதாவது நம்மளை வம்புக்கு இழுக்கிறது, அவ்வளவு பேருக்கு மத்தியில கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்துறது, அதுதான் பிசாசுடைய வேலை. சொல்லுங்கன்னு முழிக்கிறான். தெரியாது இல்ல, தேவையில்லாம பேசாதீங்க, வியாபாரத்தை பாருங்கன்னு போனேன். அப்ப பிசாசுக்கு என்னன்னா, தேவ ஜனங்களை வெட்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், கிறிஸ்துவை கேவலப்படுத்தணும். எப்படி கிறிஸ்துவ கேவலப்படுத்தும்? தேவ ஜனங்கள் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்கள் போய் நிற்கக்கூடாத இடத்துல நின்றால் பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் ஒயின் ஷாப் போயிட்டு வந்தாராம். ஒயின் ஷாப் போயிட்டு வந்தோடனே அங்க இருக்கிறவங்க கேட்டாராம், என்னையா பாஸ்டர் வந்துட்டு ஒயின் ஷாப்? அவர் இல்ல, நான் ஒயின் ஷாப்புக்கு தெரியல, அதுக்கு போகல, 1000 ரூபாய் தாள் வச்சிருந்தேன், மாத்திரத்துக்கு மூடி சில்லறை கிடைக்கல, அதனால அங்க போனா கிடைக்குன்னு போனேன். அப்ப நாங்க சொன்னோம், என்னன்னா நீங்க 1000 ரூபாய் சில்லறை கிடைச்சிச்சு, நீங்க மாத்த போனீங்க சரிதான், ஆனா வேற யாரையாவது விட்டு மாத்திட்டு நீங்க வந்துருக்கலாம்ல, உங்களுக்கு சில்லறை தேவை, வேற ஒரு ஆளை கூப்பிட்டு போய் மாத்திட்டு வாப்பா, நீங்க ஏன் போறீங்க?
நீங்க போகக்கூடாத இடத்துக்கு உங்களை பார்க்கும் பொழுதுதான் என்ன சொல்றாங்க, பாசு ஒயின் ஷாப் போனார், பாசு சினிமா தியேட்டருக்கு போனார். திருநெல்வேலியில பல வருஷங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு போதகர் தான் என்ன பண்ணாரா, ஒரு தியேட்டருக்கு போயிட்டு வந்திருக்காரு, சினிமா படம் பார்க்க போயிட்டு இருக்க. போன ஒரு ட்ரெஸ்ல போயிருப்பாரா, எதுல போனாருன்னு தெரியல, புதிய ஏற்பாடு கையில கொண்டு போயிருக்காரு. அதுல ஒரு பேர் எழுதியிருக்கு. மனுஷன் சினிமா பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட்ல புதிய ஏற்பாடை வச்சுட்டு வந்தார். வச்சுட்டு வந்தோடனே சினிமா தியேட்டருக்காரன் விளம்பரம் பண்ணான். பாஸ் எல்லாம் வந்து சினிமா பார்க்கறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி நிறைய பேர் வாங்கன்னு சொல்லி விளம்பரப்படுத்திட்டான். உனக்கு புதிய ஏற்பாடு செய்ய யாருக்காவது கொடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும், நீ போய் நேரடியா கொடுத்துட்டு வா, சினிமா தேட்டர்ல கொண்டு வச்சுட்டா அவன் கேவலப்படுத்துறான். அப்போ அங்க யார் கேவலப்படுறது, பாசு கேவலப்படல, விசுவாசி கேவலப்படல, கிறிஸ்து கேவலப்படுது. கிறிஸ்துவை இக்கப்படுத்தும்படி, கிறிஸ்துக்கு விரோதமான காரியங்களை பேசும்படி அவன் விதமான காரியங்களை செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம், அவனுடைய திட்டம் எல்லாமே எப்படியாவது கிறிஸ்துவை மேற்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை ஜெயிக்க வேண்டும். அவன் விதமா 3 விதமான சோதனைகளை நாம் விதமாக பார்க்கிறோம். ஒரு சோதனை, அவர் பசியா இருந்தார். 40 நாள் அல்லும் பகலும் தண்ணீர் குடியாமல் அல்லும் பகலும் உபவாசித்து இருந்தார். உபவாசம் முடிந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிட்டு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படி பசி உண்டான பொழுது பிசாசு அவங்க கடந்து வந்து அவன் சொல்லுகிறார், விதமாக நீ தேவனுடைய குமாரன் தானே, இந்த கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு, அவர் கல் எடுத்துட்டு போட்டு விளையாண்டுகிட்டு இருந்தார். நீ கல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதானே, தேவனுடைய குமாரன் தானே, நீ சொன்னா கல்லுலாம் அப்பமாகி சாப்பிட வேண்டியதானே. ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு வல்லமை கிடைச்சிச்சுன்னா, ஆண்டவர் போல ஒரு போட்டவன ஒரு வல்லமை கை நீட்டினோன்னு ஏதாவது ஆகுது, இல்லை ஒரு ஆகாரம் வேணும்னா உடனே ஆகாரத்தை அற்புதம் நடப்பிக்க வல்லமை கிடைச்சி நம்ம என்ன செய்வோம், அப்படியாவது நல்ல ஐடியா வச்ச உடனே சோத்தை வாங்கிக்கணும், அது நல்ல ஐடியா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், உடனே ஒரு அற்புதம் செஞ்சு சோத்தை சாப்பிட்டு திம்பாயிடுவோம். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, பிசாசுடைய வார்த்தையை கீழ்ப்படிய கூடாது என்கிறதுல உறுதியாக இருந்தார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, மனுஷன் 40 நாள் மாத்திரம் அல்ல, மனுஷன் 40 நாள் சாப்பாட்டினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளும் பொழுது அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, அது உனக்கு தெரியுமா என்று சொல்லுங்க. 40 நாள் மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கர்த்தருடைய வார்த்தை மனிதனை போஷிக்கும், ஜீவனை கொடுக்கும், அவனை ஆற்றும் தேற்றும். அதனால ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டோடனே அவனுக்கு ஒன்னும் பேச முடியல. அப்படியே பார்த்துட்டு சரி, அதுல தோத்துட்டோன்னு சரின்னு விட்டுட்டான். அடுத்த உடனே அவரை அப்படியே கூட்டிட்டு போறான், எங்க உலகத்துடைய மலைன்னு பெரிய மலையை கூட்டிட்டு போறான். உலகத்துக்கு பெரிய மலையை கூட்டிட்டு போய் அந்த மலையின் உச்சில இருந்துகிட்டு அவன் தான் தூக்கிட்டு போனதா இருக்குது, அவன் தான் கூட்டிட்டு போறான் இயேசுவை. அப்போ கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன் எதிரியா போய் கடவுளுக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யாம எவ்வளவு பெரிய தில்லாலங்கடிக்காரன். அவனுக்கு இருக்கிற வல்லமையை அவன் கர்த்தருக்கு விரோதமாக காண்பிக்கிறான். அவன் கடவுளையே தூக்கிட்டு போயிட்டு மலையில நிறுத்திட்டு அவன் காண்பிக்கிற உலகத்தினுடைய சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல அவரு காண்பித்து எப்படி காமிச்சிருப்பான், அப்படியே இது பண்ண உடனே ஒரு பெரிய ஸ்கிரீன் மாதிரி படம் ஓடி இருக்கு. அவ்வளோத்தையும் அவ்வளவு உலகத்துல அவ்வளவு எல்லாம் எனக்கு வருது. யார்கிட்ட சொல்றான், வானத்தையும் பூமி உண்டாக்குன இறைவனிடத்துல போய் அந்த எல்லாத்தையும் உருவாக்கி யார்கிட்ட கொடுத்தா, கடவுள் இறைவனே எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு ஆதாம்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்தாரு. ஆதாம்கிட்ட கள்ளத்தனமா பறித்து கொண்டு சொல்றான், என்ன சொல்றான், இவை எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு விருப்பமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். இன்னைக்கும் பிசாசு அவனுக்கு விருப்பமானவனுடைய பிள்ளைகள் நிறைய கொடுக்குறான், சொத்து பணம் அள்ளி கொடுக்குறான். அவன் கார்ல நடந்து போனவன் பைக்ல போறான், கார்ல போறான், பிளைட்ல போறான். அவன் சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து கிடந்தான் ஐயா, இன்னைக்கு பாரியா எவ்வளவு கோடீஸ்வரனா இருக்கிறான், எவ்வளவு இதா இருக்கிறான். அவனுக்கு விருப்பமானவர்களுக்கு அவன் கொடுக்குறான், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விடாம தடுக்கிறான். ஆண்டவர் அது ஒரு பரிசையாக
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சரி இந்த பரீட்சை முடித்து மேற்கொண்டு வரட்டும், அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப ஆண்டவரத்துல எல்லாமே எனக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றேன்னா, நீர் சாஸ்தாங்கமா எப்படி விடணுமா, நீர் என்ன இப்படி கும்பிடுவோம் தரேன்னு சொல்லல, சாஸ்தாங்கமா முழுமையை நீ என்ன பணிந்து கொள்ளணும். அப்போ கடவுளே அவனை பணிந்து கொள்ளணுமா. எவ்வளவு பெரிய ராஜ தந்திரமா கேட்கிற ஒரு அதாவது கேடியா இருக்கிறான். ஆண்டவர்கிட்டே போய் சொல்றேன், என்ன சாஸ்தாங்கமா இருந்து பணிந்து கூட இவையெல்லாம் உமக்கு தருவேன். நீ கையா கஷ்டப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து அந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சு அப்புறமேல நீர் உயிர் தெளிந்து எல்லாத்தையும் நீ சுதந்திரிக்கிறத விட ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஏன்னா பணிஞ்சுக்காங்க அழைச்சி தந்தார். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட போயிட்டு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற, அடந்த மட்டும்தான் இந்த காரியத்தை செஞ்சுட்டு போயா, என்ன கர்த்தர் என்ன பார்க்கவா போறாரு, உங்க பாஸ்டர் பார்க்கவா போறாரு, உங்க அப்பா அம்மா பார்க்கவா போறாங்க, இது செய்ய. அதான் நண்பர்கள் வட்டத்துல ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க, எல்லாரும் நல்லா ட்ரீட் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் என்ன, அட ஒரு பக்கத்தாயா சும்மா போட்டுக்க, யாரும் பார்க்க மாட்டாங்கதான், போட்டுட்டு இந்த இதை போட்டு வாயில போட்டோன்னா தெரியாது, நாத்த வழியா வராது, குடிச்சோம் சும்மா ஒரு பக்கடியா, சும்மா ஒரு ஸ்மோக், ஒரே ஒரு சிகரெட் மட்டும், இது ஒரே ஒரு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட ஆபத்துக்கு பாவம் இல்லை, அது செய்யற பாவத்தை ஆபத்துக்கு பாவம் இல்லை. இப்போ அந்த பொண்ணு என்னைய ரொம்ப சரி அவன் ஆசைப்பட்டான்ல இது பண்ணாத, இப்படி பிசாசு தந்திரமா பேசி அதுக்குள்ள விழ வைக்கிறான். ஆண்டவரத்துல போய் சொன்னா இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, பிசாசு விதமாக மனிதர்களை சொல்ல இப்படி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சில இடங்கள்ல வேலைக்கு போகிற பெண்கள்கிட்ட நிறைய ஆண்கள் சொல்லுற காரியம் என்ன தெரியுமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, உனக்கு பதவி தர்றேன், உன் பதவி வேண்டாம், உயர்வு வேண்டாம், எனக்குரிய வேலைக்கு சம்பளத்தை கொடுன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவார். அப்படி சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய நாம் மகிமைக்கண்டைக்கு வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனா நிறைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுனால உயர்ந்துகிட்டே போறாங்க. யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுல அந்த வீட்டுடைய மேனேஜரா இருந்தார். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டுடைய மேனேஜரா இருந்தாரு. அந்த போத்திபார் அதாவது எகிப்தியர்கள் எப்படி இருந்தா, அவர்கள் எத்தியோப்பியர்கள் கருப்பர்கள், இப்பொழுது இருக்கிற எகிப்தியர்கள் அப்பொழுது இருந்த எகிப்தியர்கள் கருப்பர்கள். அப்போ அந்த யோசேப்பு அந்த வீட்டுக்குள்ள போனது, யோசேப்பு நல்ல செவன்னு ஆளு, நல்ல இஸ்ரவேலன்லயே நல்ல ஜம்முன்னு இருந்தார். அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு கருகருன்னு புருஷனை பார்த்து இப்போ நல்ல சிவப்பா ஒரு பையனை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு ஆசை வந்துருச்சு. பலமுறை கூப்பிடுது, மாட்டேன்ட்டார். கடைசியா வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு பொழுது சொல்லுகிறார், இந்த வீட்டுல என்னையில பெரியவன் ஒருவனும் இல்லை, எஜமான் என்று எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருக்காரு, நான் எதையினாலும் அனுபவிக்கலாம், ஆனா நீ அவளுடைய மனைவியா இருக்கிற அப்படின்னால உன்னை தவிர எதையும் நான் அனுபவிக்கலாம், ஆகிலும் நான் விதமான பாவத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், என் தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், இந்த பாவத்துக்கு நான் உனக்கு இடம் கொடுத்து நான் தேவனுக்கு ரொம்ப பாவம் செய்ய எப்படி என்று சொல்லி வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடிப்பானா. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா வீண் பழிய அந்த யோசேப்பு மேல போட்டு ஜெயில அடைச்சு, அதை பத்தி கவலையப்படல, ஜெயில இருந்தார். 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தார். ஜெயில இருந்த பொழுதோ அங்கேயும் உண்மையா இருந்தார். கர்த்தர் கூட இருந்து என்ன செஞ்சார், ஏற்ற காலம் வரும் பொழுது அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவரை பிரதம மந்திரியாக மாற்றினார். உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ உண்மை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, நற்கீர்த்தி உள்ளவர்களாக, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே நாம் சிந்தித்து செயல்பட்டு அதை தேடி அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போல நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசுநாதரிடத்துல போய் கேட்ட பொழுது இயேசுநாதர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவநாயகத்தை ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று பணிந்து கொண்டு அவர் ஒருக்கு ஆராதனை செய்ய வேண்டிய எழுதியிருக்கிறதே என்று சொன்ன பொழுது அந்த சோதனை அவன் கைவிட்டு விட்டு
அடுத்த சோதனைக்கு அவரை எருசலேமுடைய உப்பரிகள், தேவாலயத்து உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி சொல்லுறான். இங்க இருந்து இப்போ 2 முறை ஆண்டவர் வசனத்தை பயன்படுத்தினதுனால 3வது முறை அவனே வசனத்தை பயன்படுத்துறான். பாருங்க, நாம நிறைய இடங்கள்ல வசனத்தை பயன்படுத்தி நிறைய நல்ல காரியங்களை பேசும் பொழுது மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அடுத்து பிசாசம் என்ன பண்ணும், அவரும் நல்ல வசனத்தை பயன்படுத்தி நல்ல காரியங்களை சொல்ல, இப்படி எல்லாம் சொல்லிருக்குல்லப்பா, இதை செஞ்சா என்ன சொல்றான், தேவாலயத்து உப்பர்கள் நிறுத்தி கொண்டு சொல்றான், இங்க இருந்து தாழ குதியும். சங்கீதம் 91:12 சொல்லி இருக்கிறபடி அவர் தான் பாதங்களில் கைகள் ஏந்தி கொண்டு செல்வார் என்று சொல்லி, இப்படி பாதம் கல்லில் இடாதபடி கைகளை ஏந்தி கொண்டு போவார் என்று எழுதி இருக்கிறதே. குதியும். வசனம் சொல்லுது இல்ல, இவ்வளவு நேரம் நீ வசனம் தானே சொன்னீரு, இப்போ வசனம் சொல்லுது குதியும். அட்டே அப்பா, வசனம் சொல்லிட்டாங்கப்பா, வசனமும் அப்படிதான் சொல்லுது, குதிச்சிடலாமா? 1990-91 நினைக்கிறேன், அமெரிக்காவில் பெரிய பிரபல்யமான ஒரு ஊழியக்காரன் இருந்தான். அவன் பயங்கரமா ஊழியம் செஞ்சு அவனை ஏகப்பட்ட பேர் அவனை பின்பற்றி இருந்தாங்க. அவன் மேல சில கேஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஜனங்கள் எல்லாரும் நாம எல்லாரும் இப்பொழுதே நாம எல்லாரும் உடனே தேவ ராஜ்யத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி பெரிய அரங்கத்துல ஆங்காங்கு கதவுகள் எல்லாத்தையும் அடைச்சி உள்ள பல 100 ஜனங்களை உள்ள வச்சுட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு சொல்றான், நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு போறோம். இவங்க ஏதோ திட்டம் போடுறாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களை உயிரோட பிடிக்கணும்னு சொல்லி போலீஸ் சுத்தி வளைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா மூட்டையை வச்சு அவன் கதவெல்லாம் இது பண்ணி உள்ள தீயை வச்சு கொளுத்தி அவ்வளவு பேரும் செத்து போயிட்டான். இன்னொரு மனுஷன் மேஜிக் பண்றேன், நான் ஒரு பெரிய மேஜிக் அற்புதம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு தீயை கொளுத்திட்டு, பாருங்க நான் அந்த தீயில விழுந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்தினருக்கு தூக்கி நெருப்புல போட்ட பொழுது கர்த்தர் காப்பாத்தினார் அல்லவா, என்ன எங்களையும் காப்பாத்தன்னு சொல்லி 2 நெருப்புல வந்து செத்து போயிட்டாங்க. அப்போ பிசாசு சொல்றான், தாழ குதியும், கல்லில் உன்னோட பாதம் இடராதபடி கைகளில் ஏந்தி கொண்டு போவார், தூதரில் கட்டளையிடுவார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ இந்த வேத வசனங்களில் கிறிஸ்தவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ போல தெளிவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே அவள் சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில காலம் விலகி போனான், அப்பப்போ வந்து தொல்லை கொடுத்துட்டே இருந்தான். கடைசியா ஒரு வேற வழியில முடிச்சிருவோம்னு சொல்லி சிலுவை மூலமாக முடிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணான். முடிச்ச பிற்பாடுதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அவர் நோக்கமே அதுதான், நம்ம அதைத்தானே செஞ்சிருக்கிறோம், அவர் நோக்கத்தை நம்ம செஞ்சிட்டோமேன்னு சொல்லி வருத்தப்பட்டான். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகியோரும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த ஆராதனையாக நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக, கிறிஸ்துவை போல இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடிக்கடி சொல்லுகிறது, ஒரு மிஷினரியை ஒரு ஊழியத்துக்கு அனுப்பினார்கள். அந்த மிஷினரி 3 வருஷம் போய் அந்த ஸ்தாபனத்திலிருந்து அந்த ஊர்ல போய் அந்த கிராமத்துல போய் ஊழி செஞ்சார். 3 வருஷமா ஊழி செஞ்சார். 3 வருஷத்துல அவருக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னு கேட்டா ஒரு பலனும் கிடைக்கல. அப்போ அந்த மிஷினரி ஸ்தாபனம் என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த மிஷினரியை திரும்ப வாங்கிட்டு அவரை விட திறமையான ஒரு ஆளை அங்க அனுப்புனாங்க. அப்ப இவரு அங்க போகும்போது என்ன பண்ணாருன்னா, அந்த அந்த கிராமத்தினுடைய அந்த ஜனங்களுடைய பாஷையை முதலாவது கத்துக்கிட்டு அவருக்கு நான் சுவிசேஷ அறிவிப்பேன் என்று சொல்லி அவருடைய பாஷையை முதலாவது கத்துக்கொண்டார். கத்துக்கொண்ட பிற்பாடு அந்த ஊர்ல ஒரு பெரிய மீட்டிங் போட்டார். மீட்டிங் போட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு இருந்தார். அப்போ அங்க வந்தவங்க போனவங்க எல்லாம் கேட்டுச்சுன்னா, இவர் யாரப்பா பேசுறாரு, யாரையும் குறித்து சொல்லி இவர் பேசுறது நம்ம பார்த்த மாதிரி இருக்க அந்த ஜனங்கள் சொன்னாங்க. என்ன அப்போ இன்னொரு, இல்லப்பா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் மத்தியில குடிசை போட்டு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார் இல்லையா ஒரு மிஷினரி, அவரை குறித்து பேசுறாருப்பா அவரு.
அப்ப அந்த 3 வருஷமாக அந்த மிஷன் எப்படி இருந்தாரா? கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை காண்பிக்கிறவராக வாழ்ந்தார். இவர் போய் கிறிஸ்துவ அறிவித்தார். அவர்கள் சொன்னார்கள் அந்த மிஷினரி அறிவிக்கிறார். மிஷினரி கிறிஸ்துவை காண்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற இடங்கள்ல கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து உயிர் தெழுந்தார். நாமும் உயிர்கொள்ளர்களாக புதிய மனுஷர்களாக புதிய சிருஷ்டிகளாக உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயன. அப்ப புதிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இங்க இப்ப கொரிந்தியர் பரிசுத்த பவுல் விதமாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல நான் விதமாக வாசிக்கும் பொழுது அந்த விதமாக அவர் சொல்லுகிறத விதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 15ஆம் அதிகாரத்துல வசனம் 45 வாசிங்க. அந்தபடியே முந்திய மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவால் என்றிருக்கிறது. திரும்ப அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். முந்தின ஆதாம் யாரு? தேவனால் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஆதாம். பிந்தின ஆதாம் கிறிஸ்து. அவர் என்ன எப்படி இருந்தார்? உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. முந்தின மனுஷன் ஜென்ம சுபாவத்துக்குரியவன், பிந்தினவரோ ஆவிக்குரியவர் என்று சொல்லி தொடர்ந்து இதுல நாம் வாசிக்கிறோம். இந்த 15ஆம் அதிகாரத்துல முழுவதும் வாசிக்கும் பொழுது மிகவும் அருமையான சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால இங்கே வசனம் 53ல இருந்து வாசிக்கும் பொழுது, அதாவது இந்த சரீரம் அழிவுக்குரியது, இது அழியாமை சொந்தரிக்க வேண்டும். அழிவுள்ளதாக இது அழியாமையும், இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். உங்கள் சரீரம் சாகவே உங்கள் ஆத்மாவும் அதாவது நீங்க சாப்பிட்ட உடனே உங்கள் ஆத்மா செத்து போயிரும், அதுக்கப்புறம் உங்கள் சரீரம் செத்து போயிரும், சாகவே சாவீர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த சாப வார்த்தைகள் நீங்கும்படியாக இங்கே நான் விதமா வேதம் சொல்லுகிறது. அழிவுக்குள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாபாமையும் தரித்து கொள்ளும் போது தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாபாவையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறுவது என்று பார்க்கிறோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அழிவுக்குரிய இது அழியாமல் சாவுக்கு எது சாவாமி தரித்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் கிறிஸ்துவோடு பிழைத்திருக்கிறோம். இப்பொழுது ஜென்ம சுபாவங்கள் நம்மிடத்துல காணப்பட்ட ஜென்ம சுபாவங்கள், ஜென்ம காரியங்களை விட்டுவிட வேண்டும். மாம்சத்துக்குரிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். விதமா மனுஷிக தன்மைகளை விட்டுவிட வேண்டும். தேவனை போல தேவனுக்காக கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக இந்த உலகத்தில் நாம் சுடர்களை போல எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எழும்பி பிரகாசித்து கிறிஸ்துவை காண்பிக்கும் பொழுது அழிவுள்ளதாகி அழியாமல் சாவுக்கு சாவும் தரித்துக் கொள்ளும் மரணம் நமக்கு நியமிக்கப்பட்ட மரணம் ஜெயமாக மரணத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் காணும். கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அதனால தூதன் சொல்கிறார், நீ மரித்தோரை, அதாவது உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இன்னாரு இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களா? யார பத்தி சொல்றீங்க? இன்னார் ஏன் ஒரு காலத்துல இப்படி எல்லாம் ரவுடியா இருந்தாப்பா, அதனால இப்படி செஞ்சு, அது ஒரு காலத்துல. இப்ப அவர் தான் நல்ல மனுஷன், நிறைய காரியங்கள்ல செய்யறாரு. அவர் கிறிஸ்துவை காண்பிச்சுக்கிட்டு கிறிஸ்துவ அவரை போய் குற்றம் சாட்டுறீங்களே அப்படின்னு நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்லலாம். எப்ப அவன் அன்னைக்கு இருந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிறான். ஐயோ அந்த அக்காவா, வாய் திறந்தாலே நம்மளால கேட்க முடியாதுப்பா. இப்படிப்பட்ட சாட்சி அல்ல. ஐயோ அவர்களா, அவள் ஞானம் இழந்த தன் வாயை திறக்க. ஐயோ அவர்கள் வாயில இருந்து வர்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும்பா. அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையோ, அவங்க பேசுற வார்த்தை இருக்குது, இவ்வளவு ஆறுதலா இருக்கும். ரொம்ப நல்லவங்க, அவங்க எல்லாம் நன்மை செய்வாங்க. அவங்களால முடிஞ்ச நன்மை அவங்க செய்வாங்க.
இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு உரிய சாட்சியாக காணப்பட வேண்டும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. மோசம் போகாதிருங்கள், ஆகார சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் சொல்கிறது. அநேக நேரங்களில் நல்ல நம்முடைய நல்ல ஒழுக்கங்களே எது கெடுக்குமா? ஆகாத சம்பாஷணைகள். கூடி பேசுறோம்ல, உட்காந்துட்டு திண்ணையில உட்காந்துட்டு அங்க உட்காந்துட்டு கதை பேசுறோம்ல, கதை பேசும்போது வார்த்தைகளை விடாம பார்த்துக்கணும். வார்த்தைகளை விட்டுட்டோம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வார்த்தைகளை விட்டுட்டோம்னா பட்டை குத்துக்கோள் பேசுகிற வார்த்தைகள் உண்டு. சுருக்குன்னு பாஞ்சிருச்சுன்னா அடுத்த வருஷம் மட்டும் இது பண்ண மாட்டாங்க. அப்ப நம்மளுடைய நல்ல ஒழுங்கு ஒரு வார்த்தையில கெட்டு போயிடும். அதனால அகாத சம்பாஷணைகளை நம்ம விட்டு அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரணமே கூறி எங்கே, பாதாளவன் ஜெயம் எங்கே என்று சொல்லியிருக்கிறபடி மரணத்தின் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். இந்த பாவ சரீரத்திலிருந்து நம்மை அவர் உயிர்ப்பித்து நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது இந்த சரீரத்தை எப்படி இருக்கிற மகிமை மேல் மகிமைப்படுத்துகிறார். மகிமையில் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லியிருக்கிறபடி மகிமை மேல் மகிழ்ப்பட்டு மறுபட கடவோம் என்று சொல்லியிருக்கிறபடி மகிமை மேல் நாம் நாளுக்கு நாள் ஆண்டோரு ஐக்கியமா இருந்து ஒரு நாள் ஆண்டோரை போல நாம் மாறுகிறவர்களாக இருப்போம். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் காணப்படாமல் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியாவும் எலிசாவும் நடந்து கொண்டு போகும் பொழுது எலியாவுடைய சரீரம் மகிமை மேல் மகிமை அடைந்தபடினாலே அக்கினி குதிரையானது அது எடுத்துக்கொண்டு ஆகாயமாக வானமண்டலங்களுக்கு கடந்து போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 51வது வசனத்திலே வேதம் 51வது வசனத்தை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதலே நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கணும். எப்போ தெரியுமா? ஒரு நிமிஷத்துல கடைசிய காலம் கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போக தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படி முதலாவது மரித்து உயிர் தெளிந்திருப்பார், பின்பு அவர் வரும்பொழுது உயிரோடு இருக்க நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்துல ஒரு எம்மை பொழுதுல மரணமாக்கப்படுவோம். அதுதான் பிலிப்பியர் வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான நம்ம சரீரத்தை மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்தி நம்ம எடுத்துக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமானால் நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைய வேண்டும். நாளுக்கு நாள் ஜப ஜீவிதத்தில் வளர வேண்டும், வசன வாசிப்பில் வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி அடைய வேண்டும், கர்த்தரோடு இடைப்பட வேண்டும், எப்பொழுதும் ஆண்டோருக்காக காணப்பட வேண்டும். அதுக்காக உலகத்துல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, செய்யலாம். அது செய்து கொண்டே நாம் ஆண்டோருக்கு சாட்சியாக சுடர்களை போல எழுதி பிரகாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். மலையின் மேல் இருக்கப்பட்டாலும் மறைந்திருக்க மாட்டாதுன்னு சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்துக்காய் எழுதி பிரகாசிக்கிற ஒருபோது மறைந்திருக்க மாட்டா, கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், எல்லாமே மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள். மூடி வைத்தால் வெளிச்சம் கிடைக்காது. அனைவரும் வெளிச்சம் கிடைக்க வேண்டும், தண்டின் மேல் வைப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி விதமாக எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துக்காக கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாக நல்லவர்களாக. பர்னபாவை குறித்து வாசிக்கிறோம், நல்லவனும் நன்மை விதமாக பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனுமா இருந்தார். அதனால் கர்த்தரிடத்தில் அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துடனே கூட மரித்தேன், ஆகிலும் பிழைத்தேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவை காண்பித்து கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து தான் மேன்மையாக அவருடைய குணாதிசயங்கள் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். முதல் அந்தியோக்கியாவில் பேர் உண்டாயிற்று. அதே போல நம்மை பார்க்கிறவர்களும் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசு சொன்னார். நம்மை பார்க்கிறவர்களும் இயேசுவை பார்க்க வேண்டும். சில ஊர்களுக்கு இடங்களுக்கு போகும்போது பசங்க எல்லாம் பார்த்தோன்னே இயேசு வாங்க சோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படிமா. ஏன்னா அவனுக்கு இயேசுவை தெரியாது, நம்ம இயேசு அறிவிக்கிறோம். அதனால நம்ம என்ன சொல்றான்,
இயேசுன்னு சொல்றான். அப்ப நாம இயேசுவை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்து இயேசுக்காக நாம் வாழ வேண்டும். அதுதான் நாம் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். மரித்தேன் ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம், இப்பொழுது பிழைத்திருக்கிறோம். இனி பாவம் செய்யாதிருப்போம், நாம் பரிசுத்தமா இருப்போம். கர்த்தர் வரும்பொழுது அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்த விடுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளையும் ஆசிரியப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பும். கேட்ட வார்த்தையின் மனது உண்டு. ஒருவர் ஜபம் பண்ணலாம். யாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா.